ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் மீன் குத்துறக்காண்டி கம்மாய்க்கு வந்திருக்கோம். மீன் குத்துறதுக்கான ஆயுதத்தை பாருங்கள். இதுதான் பார்த்திங்கன்னா மீன் குத்துறதுக்கு விரா மீன் பிடிக்க வந்திருக்கோம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி போய் பிடிக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்க, ஒரு பெரிய விரா மீன் குத்தியாச்சு. சரி சரி, இந்த மாதிரி பெரிய அடிச்சு லைட் அடிச்சோம்னா ஓடிடும். சின்ன லைட்டில் பிடிச்சிட்டு கொண்டு காமிக்கிறேன். ஜிலேபி கொஞ்சம் பாருங்கள், சின்னமாக இன்னும் பெருக்கலை, தண்ணிக்குள்ளே விட்டுருவோம். இது அடுத்த ஒரு மீன் நீங்கள் பேசுகிறா பேசா பேசு. இல்லை இல்லை பார்த்துக்கோ, லைவ்லேயே பேசுனா எங்கள் அத்தா இருக்கேன். லைட் ஆஃப் பண்ணி கொசு வருது. பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மீன் குத்திட்டான். குத்துற காமிக்க முடியல, லாங்கில் நிற்கிறதுனால, அதனால் பிடிச்சி முடிச்சுட்டு காமிக்கிறான். சேர்த்துருச்சியா கண்ணா? ஒரு மீன் வெட்டிட்டான். இது பாருங்க, இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன சைஸு, பிடிச்சதில்லை. இல்லையும் பைக்கில் போட்டுக்கிறான். ஓகே நண்பர்களே, அடுத்து ஒரு மீன் வரும்போது கண்டினியூ பண்ணுறேன். மக்களே வாருங்க, அடுத்த ஒரு ஜிலேபி மீன் வெட்டிட்டான். மண்டை துண்டா பெருசு. வாருங்க, கொஞ்சம் பெரிய சைஸ் ஜிலேபி. ஓகே ரைட்டு. லைட்டு நம்ம சீக்கிரம் லைட்டை போட்டோன்னே பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு மீன் குட்டியாச்சு. தெரியல நல்லா பிடிச்சிக்கே. பாருங்க, சூப்பராக குட்டியாச்சு மீன். இதான் பாருங்க, இருந்து முடி பார்த்திங்கன்னா ஒரு 3 மீன் பிடிச்சிருக்கோம். இன்னொரு மீன் பார்த்திங்கன்னா வெட்டி பிடிச்சது, ஒரு ஜிலேபி மீன் கிடக்கும். வாங்க வீட்டை எடுத்து மீன் நிற்கிறாங்க பார்ப்போம். அது இப்போ செத்த மீன். அது என்னது? மீன் குத்தி விழுந்துருச்சா? ரைட்டை போட்டுன்னு கொசு என்ன அடி அடிக்குது. கட் பண்ணிக்கிறேன், அப்புறமாட்டி கண்டினியூ பண்ணுறேன். இன்றைய பாருங்கள், நாங்கள் ஒரு 3 கிராம் மீன் குத்திருக்கோம். எவ்வளோ சைஸ் இருக்குன்னு பாருங்கள். இது எவ்வளோ ஐயா இருக்கும்? 3/4 கிலோ இருக்கும்.
ஒவ்வொரு மீனா பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மீனும் பார்த்திங்கன்னா 3/4 கிலோ இருக்கும். ஒரு மீன் பிடிச்சிருக்கோம். அப்புறம் ஒரு சிலேப்பி ஒரு குறவை மீன் மாட்டிருக்கு. ரொம்பட்டு விரா மீன். ஓகே, எடுத்து பைக்கில் போட்டுருக்கீங்களா? அப்படி காமிக்கிறேன். யாரும் எடுத்து பைக்கில் போகிறப்புறம் பாருங்கள். ஓகே, அவ்வளோதான் வச்சுருங்க. இது பார்த்திங்கன்னா மீன் குத்தும் போது வந்து காமிக்க முடியல. நான் அந்த லைட்டு வெளிச்சம் அதிகமாக இருக்கனால வந்து மீன் ஓடிடும். அதனால் குத்தி முடிச்சுட்டே காமிச்சிருப்பேன். அடுத்த தடவை பார்த்திங்கன்னா டேரெக்டாக மீன் குத்தும் போதே காமிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம். பாய்.